ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாருமே சாகல கல்யாணம். நீங்க இல்லன்னு என்ன நம்ப வைக்கிறதுக்காக இந்த திருட்டு கும்பல் அடிச்சு விட்ட பொய். அதுக்காக இப்படி அவன் போய் சொல்லுவீங்க? காவே கடை கல்யாணம் கவுத்துட்டானே. சரி, கல்யாணத்தோட போனுங்க? ஐயா, அது அம்மா கிட்ட இருக்குங்கய்யா. நந்தினி, உன்னோட போனுங்க? அம்மா கிட்ட தான் இருக்கு. 2 போனும் இப்ப எனக்கு வேணும். என்கிட்ட கேட்டனா? அதான் அவங்க அம்மா கிட்ட இருக்குன்னு சொன்னாங்கல்ல. உனக்கு வேணும்னா நீ அம்மா கிட்ட போய் கேட்டு வாங்கிக்க. ஆமா, எதுக்கு இப்ப தேவையில்லாம இவங்க 2 பேரோட போனை புடுங்கி வச்சிருக்க? அதுவும் என் போனை டாடி லாக் பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு. கால்ல அடிபட்டதால போன்ல பேசக்கூடாதுன்னு இன்னொரு போய் வேற. அடேங்கப்பா, அதெல்லாம் அல்டிமேட், சூப்பர். பொய்யாளிகள் சங்கம்னு ஒன்னு ஆரம்பிச்சா நீங்க 2 பேரும் தான் கன்ஃபார்மா தலைவீங்க. ஏன்னா பொய் சொல்றதுல அவ்வளவு நம்பர் 1 இருக்கீங்க. சரி, இப்ப என்ன அதனால? என்ன அதனாலயா? இல்ல கொஞ்சம் கூட நாம மாட்டிக்கிட்டோங்கிற அசிங்கமே இல்ல உனக்கு? இருடி குட்டிச்சாத்தானே, உன்கிட்ட அப்புறமா வரேன். யோ ஷார்ப்பு, இங்க வா. உன்னை அப்புறம் மாப்பிள்ள, எனக்கு சொந்தமா எதையுமே யோசிச்சு பண்ற அளவுக்கு அறிவில்லைன்னு உனக்கே தெரியுமில்ல? அதெல்லாம் ரொம்ப நல்லா தெரியும். இங்க வா. நீ ஏதாவது என்ன பண்ணிட்டேன்னா மாதவியோட வாழ்க்கை. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டேன். இங்க வாடி செல்ல குட்டி, இங்க வா, தைரியமா வா. கடைசியான ஒரு வாட்டி பாத்துக்குமா? நல்லா பாத்துக்கப்பா. இங்க வா. மாப்பிள்ள தனியா என்கிட்ட தூரம் சொல்லுவான் போல. ஆமா, இந்த மாப்பிள்ள காதுக்குள்ள சொல்லு. ஐயோ அத்தை, அத்தை வலிக்குதே. வலிக்குதா? வலிக்குதே. என் காதை காப்பாத்துக்க அத்தை. என்னது அத்தையா? அது என்ன அம்மா அப்பான்னு சொல்லாம என்னடா அத்தை? ஐயா, திருக்காதிய காதை புடிங்க. ஐயோ மாப்பிள்ள, இந்த வீட்டுல வாக்கப்பட்டு வந்ததுல இப்படித்தான் அழுதுட்டு இருக்க. மாதவி, நான் எது சொன்னாலும் காது கொடுத்து கேட்க மாட்டியே. நீ என் காதையாவது இப்ப காப்பாத்தி விட்டுமா? இனிமே காது இருக்கு. மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பிள்ள, ஐயோ அத்தை அத்தை, பிச்சு எரிஞ்சிடுறேன். சுரேகா காதல் உடலையா? உங்க அண்ணன் கிட்ட நந்தினி விட்டுருங்க சார். நல்லா கத்து, பண்ணிட்டு இருக்கீங்க. சீக்கிரம் வாங்கத்த அத்தை, வந்து என் காலை காப்பாத்துக்க. ஐயோ ஒரு மரியாதை வேணா. ஓ, அதுக்கு முதல்ல நீங்க அந்த மரியாதையை இவருக்கு கொடுக்குறீங்களா? என்னமோ என்ன சொல்றீங்களே? இத்தனை நாளா இந்த வீட்டு மாப்பிள்ளைங்கிற மரியாதைய நீங்க இவருக்கு கொடுத்திருக்கீங்களான்னு சொல்லுங்க. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல கையேடுறா. அது எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தருக்கு நாம மரியாதையை தரணுமா வேண்டாமான்னு அவங்களோட ஆக்டிவிட்டியை பொறுத்து தான் இருக்கும். சோ இந்த இத்து போன எட்டனாவுக்கு இந்த மரியாதையை பெருசு. என்னடா நினைச்சிட்டு மனசுல? அது எப்படி நந்தினிய வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இல்ல இல்லன்னு வாய் கூசாம போய் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க? நீங்க எல்லாம் இப்படி எல்லாம் செய்யக்கூடிய ஆளுங்கன்னு தெரிஞ்சுதான் இல்ல அவ எங்கேயுமே போயிருக்க மாட்டா, இங்கதான் இருக்கா, வர சொல்லுங்கன்னு சொன்ன. ஆனா அத்தனை பேரும் மொத்தமா சேர்ந்துக்கிட்டு அந்த பொய்ய திரும்ப திரும்ப என்கிட்ட சொன்னீங்கல்ல? இல்ல அப்படி என்ன நினைச்சீங்க நீங்கெல்லாம்? நாம 4 பேரும் ஒன்னா சேர்ந்து தொடர்ந்து ஒரு விஷயத்த சொன்னா சூர்யா நம்பிடுவான்னா? நீங்கெல்லாம் வருஷ கணக்கா அழுந்து புரண்டாலும் 5 பைசாக்கு நான் நம்ப மாட்டேன். இல்ல அது எப்படி கொஞ்சம் கூட மனசாட்சி ஏறம் எதுவுமே இல்லாம இப்படி நடந்துக்க முடியுது உங்களால? நான் அடிப்பட்ட வலியில துடிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல நந்தினிய வர சொல்லுங்கன்னு கேட்டேன். ஆனா அவளை என்ன பார்க்க விடாம நீங்களே அடைச்சு வச்சு என்கிட்ட வந்து இங்க ஆளே இல்ல, ஊருக்கு போயிட்டான்னு பச்சையா போய் சொன்னீங்க. இவ்வளவு ஈனத்தனமா நடந்துக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாம் எப்படி மனசு வந்துச்சு? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒருவேளை இந்த போட்டியில நீங்க ஜெயிச்சு நீங்க நந்தினிய வீட்டை விட்டு அனுப்பியிருந்தா நான் உடம்பு சரியாயி வந்ததும் சரி போனா போட்டுன்னு விட்டுருவேன்னு நினைச்சீங்களா? அவ எந்த ஊர்ல இருந்தாலும் எந்த நாட்டுல இருந்தாலும்
தேடி கண்டுபிடிச்சு நான் கூட்டு வந்திருக்க மாட்டேன். அப்புறம் எந்த நம்பிக்கையில இதெல்லாம் செய்றீங்க? டேய்